தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இங்கே பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? இன்னும் சொல்ல போனால் தாவேகாவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டிக்கொள்ள முடியும்? பதவிக்காக எப்படி கட்டி புரண்டு உருள முடியும்? பதவிக்காக RSS பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்துவிட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம், வாதாடினோம், அதற்காக காத்திருந்தோம். இல்லை, நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர் அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியிலே அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எங்களை வியப்புக்குள் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்று ஆட்சியை உடனே அமைத்திருக்க முடியும், அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவும் உங்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து ஆதரவு கேட்டிருப்பது ஒரு துணிச்சலான முடிவு. ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மதசார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது.